கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதில் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இதுல இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை. ஒரு ராஜா வீட்டு கல்யாணத்தை பத்தி தேவன் பேசுகிறார். ராஜா வீட்டு கல்யாணம்னா அதோட உண்மையான அர்த்தம் என்ன? பரலோக ராஜ்யத்திற்கான அழைப்பு. பரலோக ராஜ்யத்திற்கான அழைப்பு. நம்ம தான் மனவாட்டிகள். தேவன் மனவாளம் தான், நம்ம தான் மனவாட்டிகள். சபை தான் மனவாட்டிகள், நம்ம தான் சபைகள். அப்ப அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். எல்லாருமே பூமியில பிறந்த அனைவருமே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். இதுதான் நமக்கு பிரச்சனை இருக்கிறது. இதுதான் அடிக்கடி நான் பேசும்போது சொல்லுவேன். அழைக்கப்பட்ட அழைப்பை தெரிந்து கொண்டவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற இடத்துக்கு வருகிறார்கள். தேவன் எதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார், தேவன் எதற்காக நம்ம என்ன செய்யணும்னு அழைத்திருக்கிறார், நம்ம எங்கே இருக்கணும்ன்றத அழைத்திருக்கிறார். அவர் சமூகத்தில் இருப்பதற்காக, அவரை தரிசித்துக் கொண்டே இருப்பதற்காக, அவரை போட்டி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். எப்படி அழைத்திருக்கிறார்? நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஏசாயால பார்க்கணும், தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். தாழ்பிறகு அழகா சொல்றாரு, தாயின் கற்பத்தில் இருந்த வெளியே வரும்போதே மூது சார்பிலே உழுந்தேன் அப்படின்றாரு. அப்ப அவங்க எல்லாமே தெரிந்து கொண்டாங்க. நான் எதுக்காக அழைக்கப்பட்டாரு, தேவன் எதுக்காக என்னை அழைத்தார் என்பதை தெரிந்து கொண்டார்கள். அப்ப நம்ம அழைப்பை தெரிந்து கொண்டோமா? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான் தேவன் நம்மளை பூமியில வைத்திருக்கிற அழைப்பை தெரிந்து கொண்டோமா? அப்ப அழைக்கப்பட்ட அழைப்பின் நோக்கத்தை தெரிந்து கொண்டவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இடத்துக்கு வர முடியும். நம்ம அது தெரியலன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம கடைசி வரைக்கும் அந்த கல்யாண நேரத்துக்கு வராம போனவங்களை போலதான் நம்ம இருப்போம். அப்ப தேவன் அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அவர் அழைப்பின் சத்தத்தை கேட்டு நம்ம நடக்கும்போது தேவன் அழைக்கப்பட்டவர்கள் அன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்ற இடத்துக்கு நம்ம வந்துருவோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்ற இடத்துக்கு வந்துருவோம். உண்மையிலே தேவன் எல்லாத்தையுமே தெரிந்து கொண்டார். தாயின் கற்பத்தில் உண்மையை தெரிந்து கொண்டார். ஆனா அதை தெரிந்து கொள்வதை நம்ம புரிந்திருக்கிறோமா? தேவன் எதற்காக என்னை தெரிந்து வைத்திருக்கிறார், தேவன் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், எதற்காக என்னை பேரிட்டு அழைத்தார் அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோமா? இது ஒண்ணுதான் நம்ம பண்ற ஒரு தவறு. நம்ம அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடாது, அதை தாண்டி தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு நம்ம வர வேண்டும். ரொம்ப ஈஸி. ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க என்ன வச்சிருக்கீங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்னை குறித்து உங்க திட்டங்கள் என்ன ஆண்டவரே தேவன்கிட்ட கேட்கும் போது நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு வந்துருவோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் அப்படின்ற இடத்துக்கு வந்துருவோம். கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த சிலராகிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள நம்மளும் விருப்பது தான் தேவனோட விருப்பம். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி நம்ம ஆயத்தமாகும். ஆமென். ஜெபிப்போம். இவை அதிகமான அனிமை பரலோகினார். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் சொல்வதற்காக நன்றியா நாங்கள் எங்கள் அழைப்பின் நோக்கத்தை தெரிந்து கொண்டு நீ எதற்காக எங்களை அழைத்தீர் என்பதை புரிந்து கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இடத்திற்கு வர எங்களுக்கு நீர் அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய தினத்தில் முடிவு இருக்கிறோம் அப்பா. நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை உணர்ந்து உம்மத்தில் வருகிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள் இந்த இடத்தை தாண்டி தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு வந்து சேர உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல அவர் நிற்க உதவி செய்யுமாப்பா. அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் வேலை பார்ப்பவர்களை உங்களுக்கு தருகிறோமாப்பா. வேலை பார்க்கும் இடத்திலே சமாதானம் சந்தோஷம் நிலவட்டும் ஆண்டவரே. உயர்வுகளை காண செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்குமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.